வெல்கம் டு திருச்சி லா அகாடமி. இந்த வீடியோவில் ஏஐபி எக்ஸாமில் ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் கேட்ட கொஸ்டின்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறோம். 2013 2024 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸை இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2013 கேட்ட கொஸ்டின். த செகண்ட் பிரின்சிபல் ஆஃப் ரூல் ஆஃப் லா ரிலேட்ஸ் டு டேஷ். ஸோ ரூல் ஆஃப் லா ரிலேட்ஸ் டு டேஷ். திஸ் இஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். Next, the second Administrative Reforms Commission, ARC னு சொல்லுவாங்க. Administrative Reforms Commission is constituted in the year of 2005. இது யூபிஏ கவர்மெண்டில் பண்ணாங்க. வீரப்ப மொய்லி மினிஸ்டராக இருக்கும்பொழுது பண்ணாங்க. 31st August 2005. Audi alterum partem means dash. Here the other side. இது இந்த கொஸ்டின் நல்ல ஜூரிஸ்ப்ரூடென்ஸ்லேயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. ரைட். நெக்ஸ்ட், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ்டு த கான்செப்ட் ஆஃப் ட்ரிபியூனல்ஸ் ஆஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்ஜுடிகேஷன். ஸோ ட்ரிபியூனல்ஸ்னு வந்துட்டாவே 323 ஞாபகம் வச்சுக்கோங்க. 323A ஜென்ரல் ட்ரிபியூனல்ஸ், பீயிங் வந்து ஸ்பெஷல் ட்ரிபியூனல்ஸ் லைக் இந்த பசுமை தீர்ப்பாயம் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கானது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கவர்டு அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் என்சிஆர்டி? National Conservation Strategy and Policy Statement on Environment and Development is a major environmental policy in India and it was passed in the year of dash. So in the year of 1992. So National Conservation Strategy year வந்து 1992. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் டெவலப் பண்ண பாலிசி ஃபஸ்ட்டு இது. அடுத்தது சம்பூர்ண கிராமின் ரோஜ்கார் யோஜனா யூனிவர்சல் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 2001 லான்ச் பண்ணாங்க. அது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாது அப்படின்னு பார்த்தா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். செப்டம்பர் 25 கொண்டுட்டு வந்தாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் கூட உண்டு இதுக்கு, ஜவஹர் கிராமின் ஸ்மிருதி யோஜனா. பாருங்கள், ஒரே பேருக்கு நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க. The requirement to give reasons in administrative decisions which affect rights and liabilities has been held to be mandatory by Supreme Court in dash. ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன் எடுத்தாங்கன்னா அதுக்கு ப்ராப்பர் ரீசன் ஷுட் பி தேர் அப்படிங்கிற இது எந்த கேஸ் லாவில் கொண்டு வந்தாங்கன்னா முகர்ஜி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. In the state of Karnataka versus Union of India, appointment of a commission by a union government under 3(1) of the Commission of Inquiry Act to took into the charges of corruption extra against the Chief Minister and other ministers of a state was challenged. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எந்த the state was challenged, minister of a state was challenged, it was held dash. The federal structure is not jeopardized. 1978 வந்தது கேஸ் இது. CM and other ministers did not violate the federal structure of the constitution அப்படிங்கிறதுக்கானது. அடுத்து do not more committee, அது வந்து இங்கிலாந்து. ரைட். 1932 பப்ளிஷ் பண்ண அந்த கமிட்டி ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டில் வந்து மினிஸ்டரோட பவர்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மேரி லிபரம், இது நம்ம ஏற்கனவே ஜூரிஸ்ப்ரூடென்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். அது மேரி லிபரம்ங்கிறது ஒரு புக்கு பேர். எழுதுனது வந்து குரோசியஸ். The freedom of the seas. The state practice for the formation of customary rules includes dash. State actions and state claims. ஸோ ரெண்டுமே ரைட்டான ஆன்சர்.
both 1 and 2. The controller of certifying authorities in India. So India னு சொல்லிட்டாங்க must maintain database of all the disclosures of certifying authority and cross certifying authority. ரெண்டுமே right. 1 and 2 is right answer. Not foreign certifying authority. In cases in which a specific act confers a discretionary power on the authority, the court can direct that the power can be exercised in accordance with the law. So B is right answer. Which of the following statements hold true for adjudicatory bodies? So இது வந்து doctrine of stare decisis applies to them. So இந்த doctrine என்ன சொல்கிறாங்க அப்படின்னா to stand by things decided applies to adjudicatory bodies னு அர்த்தம். When a bill is passed by the parliament and president what the stated, parliamentல பாஸ் ஆகி president accept பண்ணிட்டானா it is called as a law. The maxim ஏற்கனவே அது ஆடியோ அல்ட்ரம் பேட்டம் இங்கேயே ஒன்று வருது, அங்கே வந்து சொல்லியிருந்திருப்பீங்க இல்லையா, என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, ரைட், ஹியர் த அதர் சைடுன்னு சொல்லியிருந்திருப்போம். இங்கே அதே மாதிரி மீனிங் என்ன மீனிங் அப்படின்றது பாருங்கள், ப்ரிடிக்ட் பண்ண முடியுது ஆன்சரு. நோ ஒன் ஷல் பி கண்டெம்ப்டட் அன்ஹியர்டு. எஸ். மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் த ஆக்ட். எந்த ஆக்டோட தான்? மின்டோ மார்லினா 1909. நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம் மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். It refers to an authority derived from official character merely, not expressed, conferred upon, தப்பா போட்டிருக்கு, conferred upon the individual character but rather annexed to official position. So this is ex officio at the right answer. Ex officio ங்கிறது from the office னு அர்த்தம், or by virtue of office னு அர்த்தம். அதுக்கு என்ன மீனிங்னா authority derived from official character merely, not expressed, conferred. இண்டிவிஜுவல் கேரக்டரை பொறுத்தது அல்ல அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் அது. ரைட் டு அப்பீல் இஸ் டேஷ். ஸோ இது ஸ்டாச்சுட்டரி ரைட். சட்டம் வழங்கப்பட்ட ஒரு உரிமை அது. அடுத்தது வேர்டு ஆம்பட்ஸ்மேன் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் ஆம்பட்ஸ்மேன் ஸ்வீடிஷ். ரைட். Under Section 3 of the Commission Inquiry Act 1952, an inquiry commission is appointed by the central government or state government. ஏன்னா கமிஷனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு சிலது கன்ஸ்டியூட் பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணும். அது ரெண்டு பேருக்குமே பவர் இருக்குது. Who can move PIL in High Court and Supreme Court? ஸோ இதில் எல்லாருமே உண்டு. முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்க அந்த இது மட்டும் வர முடியும். பட் இப்போ யார் வேணாலும் ஃபைல் பண்ணக்கூடியது வந்துருச்சு. எனி பப்ளிக், என்ஜிஓ, அசோசியேஷன் வித் பப்ளிக் ஸ்பிரிட், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஸ்பிரிட். ஓகே. குரூப் ஆஃப் பப்ளிக் ஸ்பிரிட் ரைட் பர்சன்ஸ் எல்லாருமே ரைட். ஆன்சர் டி இஸ் ரைட் ஆன்சர். டி இஸ் ரைட். டாக்ட்ரின் ஆஃப் ப்ளஷர் அப்ளைஸ் டு எஸ் சிவில் சர்வெண்ட்ஸ். ரைட். சுப்ரீம் கோர்ட் டிசைடட் இன் எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். எஸ்ஆர் பொம்மை யூனியன் ஆஃப் என்பது ரிலேட்டிங் டு தி பிரசிடென்ட் ரூல் இன் த ஸ்டேட். எமர்ஜென்சி டைமுக்கானது. ரூல் ஆஃப் லா இஸ் டிஃபைன்டு பை டெய்சி.
The provision for administration tribunals is added by administrative tribunal is added by 42nd amendment. அதாவது 42nd amendment இயர் வந்து 1976. இந்த ட்ரிபியூனல்ஸ் பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டாரில் ஏற்படக்கூடிய இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கானது. The ex officio chairman of the Council of State is dash. So vice president. ஸோ இது வந்து ஆர்டிகல் 64ல் சொல்லியிருப்பாங்க, வைஸ் பிரசிடெண்ட் ஷல் பி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். ராஜ்யசபா சொல்கிறோம் இல்லையா அது. டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் வாஸ் டிக்ளேர்டு கான்ஸ்டிடியூஷனல் இன் ரீடெல்லி லாக் ஆக்ட் கேசஸ். இது வந்து 1951 வந்த கேஸ் அது ஆக்சுவலாக. Writ of certiorari can be issued against judicial and quasi-judicial bodies. Which of the following courts tribunals cannot entertain public interest litigation? So Supreme Court பண்ண முடியும், High Court பண்ண முடியும், இங்கே cannotனு கொடுத்துருக்காங்க. So you can put it as Central Administrative Tribunals, C18னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பிஏஎல்லாம் இது பண்ண முடியாது, ஹைகோர்ட் மட்டும்தான் பிஏஎல். The Supreme Court of India has issued the direction to make CBI independent agency so that it can function more effectively and investigate crimes and corruptions at high places in public life in the case of dash. ஸோ இது வந்து வின்சென்ட் நாராயண் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1998 கேஸ். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ரைட். பார்லிமெண்ட் மே பை லா எஸ்டாப்ளிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ். எஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 323A. பி வந்து ஸ்பெஷல் ட்ரிபியூனல்ஸ். இது ஜென்ரல் ட்ரிபியூனல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ்னால் ஏ 323. ஏகே கரையாபாக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரிலேட்ஸ் டு டேஷ் லவ்லிஹுட் ஆஃப் பயாஸ். ஸோ டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், மற்றது எல்லாமே அன்பயாஸ்டாக இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்தது. ஃப்ரீ ஃப்ரம் பயாஸ் டு என்சர்ஸ் ஃபேர்னஸ் ஜஸ்டிஸ். ஜுடிஷியல் கண்ட்ரோல் ஆஃப் delegated legislation may be exercised on the ground of yes all the above. Doctrine of ultra vires, malefits, exclusion of judicial review எல்லாமே ரைட்டான ஆன்சர். Judicial review can be applied to the delegated legislation on the grounds of. இப்போ டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸுங்கிறது எக்ஸீடிங் லீகல் அத்தாரிட்டி. மேலஃபைட்ஸ்னால் என்னது? பேட் ஃபெய்த். எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது ரிவ்யூ இஸ் இம்ப்ராப்பர்லி ரெஸ்ட்ரிக்டட். ஸோ எந்த கேஸாக இருந்தாலுமே நம்ம வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கானது இது எல்லாமே கிரவுண்ட்ஸ். வாட் இஸ் மீன் பை ப்ரொசீஜரல் அல்ட்ரா வயர்ஸ்? ஸோ இதில் வந்து இட் இஸ் த நான் அப்சர்வேஷன் ஆஃப் த ப்ரொசீஜரல் நார்ம்ஸ். இதுவும் ரைட்டு. இட் மே மேக் த ரூல் அல்ட்ரா வயர்ஸ் டியூ டு நான் அப்சர்வன்ஸ் ஆஃப் ரூல் மேக்கிங் அத்தாரிட்டி அண்ட் ஹென்ஸ் become void. So this is also right. So procedural ultra wires na enna subordinative legislation fail ஆகிறதுக்கான ரிலேட்டடான கொஸ்டின் அது. So A and B right answer. According to the provisions of Article 315 of Indian Constitution, first statement, there shall be a public commission
ஃபார் யூனியன் அண்ட் ஸ்டேட். ஆமாம், நமக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது, ரைட்டு. The Public Service Commission for Union, if requested to do by the Governor, Public Service Commission for the Union, if requested to do by the Governor of the state, may, with the approval of the President, agree to serve any of the needs of the state. Yes, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டுன்னு நினைக்கிறேன். ரைட், both statements are correct. UPSC, yes, 1 and 2. டிஎன்பிஎஸ்சி நமக்கு இருக்கு இல்லையா, ரைட். மீனிங் ஆஃப் ஆடியோ அல்ட்ரம் பார்ட்ரம். ஸோ மறுபடியும் இதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. எ பர்சன் கேனாட் பி கண்டெம்ப்டட் வித்தவுட் பீயிங் அன்ஹியர்டு. கேட்காம எதுவும் பண்ண முடியாது. Who among the following defined administrative law as the law relating to the control of government power? Yes, Vade. Administrative law ல government ஓட law relating to the control of government power. ஸோ இவர் தான் சொல்லியிருந்திருக்கிறார். ஆனால் கவர்மெண்ட் பவர் எப்படி இருக்கணுங்கன்னா வித்தின் த லீகல் பவுண்ட்ரிஸ் இருக்கணும். கவர்மெண்ட்டுக்குன்னா வானளாவிய பவரும் கிடையாது, அதுவும் ஒரு சர்டன் லிமிட் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சிட்டிசனை வந்து அப்யூஸ் பண்ணுறதுலேருந்து அப்போ தான் பாதுகாக்க முடியும். அடுத்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் லெஜிஸ்லேட்டட் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்? எஸ், லாஸ் மேட் பை அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி under powers given to by them by parliament. C is the right answer. Which of the following not grounds? ஸோ இல்லீகாலிட்டி இருந்தாலும் சரி, இர்ரேஷனாலிட்டி, ப்ரொபோஷனாலிட்டி, இது எல்லாமே கிரவுண்ட்ஸ். இங்கே நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக் ஒப்பீனியனுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, ரிவ்யூ பண்ண முடியாது, ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இது லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் ஏஐபியில் டைரெக்டாக நமக்கு கிடைச்சிருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ கொஞ்சம் நீங்கள் தியரிட்டிக்கல் ஓரியன்டும் பார்க்கணும். ஏன்னா இந்த இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கான்செப்ட் மைண்டில் இருந்தால் எழுதுறாப்புல இருக்கும். பேர் ஆக்ட்லேருந்து டைரெக்டாக எழுதுறது மாதிரி இருக்காது. 1-2 இந்த பிரசிடெண்ட்டோட பவரு, வைஸ் பிரசிடெண்ட்டோட பவரு, இந்த மாதிரி யூபிஎஸ்சி இந்த மாதிரி டைரெக்டாக கேட்டால் தான் நம்ம அதை ரெஃபர் பண்ணுறப்பல இருக்கும். ஜென்ரல் கொஸ்டின்ஸ் நிறையா இதில் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே. தேங்க்யூ.